காட்டில் பசியாக இருந்தாராம். திருடன் சாத்தான் பதுங்கி பதுங்கி வந்தானாம். வெள்ளை கல்லை அப்பமாய் மாற்றும் பசியை ஆற்றும் என்றானாம். வெள்ளை கல்லை அப்பமாய் மாற்றும் பசியை ஆற்றும் என்றானாம். அப்போது இயேசு சொன்னார், அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனின் வார்த்தையினாலே தான் பிழைப்பாயே என்றாராம். தம்பியே தங்கையே, ஒரு நாள் இயேசு கோபுரமாடியில் நின்றாராம். திருடன் சாத்தான் பதுங்கி பதுங்கி வந்தானாம். கீழே குதியும் தூதரும்மை தூக்கி சுமப்பார் என்றானாம். கீழே குதியும் தூதரும்மை தூக்கி சுமப்பார் என்றானாம். அப்போது இயேசு சொன்னார், தேவனை சோதித்து பார்க்காதே, வேதம் சொல்வது அதுதானே, தெரியாதா என்றாராம். தம்பியே தங்கையே, ஒரு நாள் இயேசு மலையின் உச்சியில் நின்றாராம். திருடன் சாத்தான் பதுங்கி பதுங்கி வந்தானாம். பாரும் உலகை வணங்கும் என்னை எல்லாம் தருவேன் என்றானாம். பாரும் உலகை வணங்கும் என்னை எல்லாம் தருவேன் என்றானாம். அப்போது இயேசு சொன்னார், அப்பலை போடா சாத்தானே, தேவன் ஒருவனை தானே நீ வணங்கிடுவாய் என்றாராம். தம்பியே தங்கையே, தம்பி தங்காய் நீயும் தனியால் இருந்தாலே, திருடன் சாத்தான் பதுங்கி பதுங்கி வருவானே. இயேசுவை விட்டு என்னிடம் வந்தால் எல்லாம் தருவேன் என்பானே. இயேசுவை விட்டு என்னிடம் வந்தால் எல்லாம் தருவேன் என்பானே. அப்போது நீ என்ன சொல்வாய்? அப்பலை ஓடா சாத்தானே, அப்பா இயேசுவின் பிள்ளை நான் சொல்வாயே, வெல்வாயே, சாத்தானை ஜெயிப்பாயே.